பல உடல்களின் தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்று உணர்வுகளை சேர்த்து சேர்த்து உதாரணமாக மான் சாந்தமானது, அதை புல்லை பார்த்து அதை நுகர்ந்து அதே வாகனமாக அமைந்து அப்புல்லை மேய செல்லுகின்றது. அதே சமயம் புலி மானை பார்த்து தன் இறைக்காக சுவாசித்து மூசிக வாகன அந்த உணர்வுகள் சுவாசித்து அது வாகனமாக அமைந்து புலி மானை அடித்துக் கொள்ள செல்லுகின்றது. இருந்தாலும் மான் புலியை பார்த்த பின் புலியின் வேகமான உணர்வுகள் அது நுகர்ந்த பின் அதன் இரத்தங்களில் கலந்து அதன் உடல் உறுப்புகளில் அனைத்துமே இது கலந்து விடுகின்றது. அது கலந்து விட்ட பின் நாம் இப்போ ஒரு பாலில் பாதாமியை போட்டு ஜீனியை போட்டு அது சுவையாக வைத்த பின் ஒரு துளி மிளகுத்தூளை போட்டுவிட்டால், மிளகாயை போட்டுவிட்டால் எப்படி காரமாக இருக்கின்றதோ அதில் உள்ள சுவைகள் அனைத்தையும் நாம் உணர முடியவில்லை. அப்ப அதிபதியாகி காரத்தின் உணர்ச்சியே அந்த பாலில் ஊற்றுகின்றது. இதே போல புலியின் நுகர்ந்த மானின் உணர்வுகள் அது இரத்தமெல்லாம் கார உணர்ச்சிகளாக மாறி இரத்தத்தில் வரும் கார உணர்ச்சிகளை நுகர்ந்த ஆட்டை உருவாக்கிய அணுக்கள் அதுவும் அது நுகர்ந்த பின் அது வலிமையாகி அந்த கொடுமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வினை அதை எடுத்து இந்த காரமும் தப்ப வேண்டும் என்ற ரெண்டு உணர்வும் அந்த ஆடு நுகர்ந்ததனால் அந்த புலியின் உணர்வு அதிகமான பின் கணங்களுக்கு அதிபதியாகி மானின் உயிரான்மா வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வுக்கு தக்க புலியாக மாறுகின்றது. இப்படித்தான் நாம் இந்த உயிரணு தோன்றி எத்தனையோ கோடி உடல்களை கடந்து நம்மை இதே பல உடல்களிலிருந்து தீமையை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் நீக்க வேண்டும், தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து சேர்த்து அதற்கு தக்க பரிணாம வளர்ச்சி அடைந்து பன்றியாக உருவாக்குகின்றது நமது உயிர். பன்றியோ சாக்கடையில் உள்ள நாட்டத்தை நீக்கி அதற்குள் மறைந்த நல்ல மனம் கொண்ட சுவை கொண்ட உணர்வுகளை அது உணவாக எடுத்து பன்றி வாழ்க்கை முழுதும் அதைத்தான் பெறுகின்றது. என பல உடல்கள் தீமை நீக்கி உணர்வுகள் சேர்த்துக் கொண்ட உணர்வுகள் வலிமை பெற்று அது பன்றியாக பிறந்த பின் வராகன் என்று காரணப்பெறும் மிகவும் சக்தி வாய்ந்தது என்ற நிலைகளில் அங்கே கொண்டு வருகின்றனர். அது காவிய தோப்புகளில் காட்டப்பட்டால் அந்த வராகன் விஷ்ணுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அப்போது அவன் ஒரு 6 அடி இடம் கிடைத்தால் போரும் என்று 6 அடி என்றால் இந்த உணர்வின் 6வது அறிவு வைத்து அதை வைத்து நான் விஷ்ணுவை பார்த்து விடுவேன் என்று சபதமிட்டு பார்க்கின்றான். இருந்தாலும் விஷ்ணுவுடைய உயரங்கள் வளர்ந்து கொண்டே போகின்றது. இருப்பினும் அதை கண்டு உணர கடைசியில் அதை இடத்தை பிடித்து விடுகின்றான் என்பதனையும் காவியங்களின் கருத்துக்களை வெளிப்பட்டு உள்ளார்கள். ஆகவே அந்த பன்றி உடலில் சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாட்டத்தை பிளந்து 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 நல்ல உணர்வை நுகர்ந்து அதன் வாழ்நாள் முழுதுக்குமே அந்த பன்றி உடல் தீமைகளை நீக்கும் சக்தி பெற்றதனால் இப்போ ஒரு அழுக்கு தண்ணியில் நல்ல தண்ணீர் ஊற்றிக்கொண்டே வந்தான். அந்த நல்ல தண்ணி அதிகரித்து அழுக்கு தண்ணி முழுதுக்குமே குறைந்து விடுகின்றது. கடைசி கொஞ்சம் இருக்கும். அதே போல பன்றி உடலில் தீமைகளை நீக்கி தான் சுவாசித்த உணர்வுகள் இந்த உடலை விட்டு வெளிவந்த உயிர் மனிதனாக உருவாக்குகின்றது. அதனால்தான் இன்று விஞ்ஞானிகள் கூட நாம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நமது சாஸ்திரங்கள் பன்றிக்கு பின் தான் மனிதனானான் என்று. ஆனால் பன்றியின் உறுப்புகளும் இன்று மனிதனுக்கு இருதயத்தையோ அல்லது கல்லீரல் மண்ணீரலையோ
அந்த உறுப்புகளை எடுத்து இணைத்தால் தீமைகள் அகற்றும் சக்தி வருகின்றது. இப்ப இருதயத்தை உருவாக்குகின்றனர், அதே சமயத்தில் நுரையீரலையும் உருவாக்குகின்றனர், அதே சமயத்தில் உள்ள கிட்னிக்கும் எடுத்து மனிதனுக்கு பொருகினால் இந்த உப்பு சத்து, விஷச்சத்து, சர்க்கரை சத்தை கூட நீக்கும் சக்தி அதற்குண்டு. ஏனென்றால் அந்த உறுப்புகள் அத்தகைய அணுக்களாகி வரும் விஷத்தின் தன்மையை பிரித்து நல்ல இரத்தங்களாக மாற்றும் சக்தி பெற்றது. நான் சொன்ன அன்னைக்கு என்னமோ சொன்னதெல்லாம் ஏதோ என்று வேடிக்கையாக தான் பார்த்து கொண்டார்களே தவிர, மகரிஷிகள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவே போற்றி என்று சொன்ன அந்த அகசியன் இந்த பிரபஞ்சத்தில் இருளின் நீக்கி உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் உடலாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார். அதை நுகர்ந்த வியாசகரை கண்டுபிடித்தார். அதே உணர்வு நுகர்ந்த வான்மீகி இந்த உண்மையை வெளி சொல்லுகின்றார். அதன் உணர்வு பின்பற்றி நுகர்ந்தொரு திருமூலரும் அதை பெறுகின்றனர். இதே போல எத்தனையோ மகான்கள் அதை பெற்ற அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உண்மையை அறிந்து இந்த பிரபஞ்சத்தில் உணர்ந்த உடல்ல இருக்கக்கூடிய உண்மையை தான் உணர்ந்து தீமைகளை நீக்கி இன்றும் அதன் வழி சென்ற மகரிஷிகள் ஏராளம். 6வது அறிவு 7வது நிலையாக இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார். மனிதனின் கடைசி நிலையே பிறவியில்லாத நிலைதான். நான் தீயிலே குறித்தால் உயிர் வேறதில்லை, கொதித்த பின் கருகி வைத்தால் கருகும் போது உணவின் அலைகள் எது வருகின்றதோ அது சாகாக்கலை. அந்த உடலை விட்டு கருகிய உடலை உணர்வுடன் சேர்த்து இந்த உயிர் வெளியே சென்றால் நண்பன் மேல் பாசமாக இருந்து நான் இந்த மாதிரி எதிர்பாராத தீயில் விழுந்து வைத்தேன், வெந்து வைத்தேன் என்று நண்பன் நினைக்கொண்டு இந்த உயிரான்மா வெளிவந்து விட்டார். இந்த வெளிவருவதற்கு முன் நண்பனாக இருந்த உணர்வுகள் அந்த நண்பனிடத்தில் உணர்வுகள் பதிவாகியிருந்தால் நண்பனை நினைத்து இந்த உயிரான்மா வெளிவந்தால் அந்த நண்பனுக்கு சொன்னவன், ஆகா நேற்று வழி எனக்கு இத்தனை பழகிட்டு இருந்தோம், போயிட்டானா நான் போகல, உள்ளுக்கு வந்துடலாம். நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இதே நிலை உண்டாகும். அப்போ உள்ளுக்கு வந்து நான் ஐயோ எரியுதே எரியுதே, ஏன் எரியுது என்ன எரியும் தெரியாது. அந்த எரிச்சலும் சப்தமிட்ட நிலையும் அவன் கடைசியில் யாரையெல்லாம் எண்ணினானோ, தன் குழந்தையோ மற்றதோ அல்லது தன் வாழ்க்கையை எண்ணினான், அதே உணர்ச்சிகள் அந்த நண்பனின் உடலில் தோற்றுவிக்கும். என இது வலிமையான இதே போன்ற கொடுமையான தீவைகள் நாம் நண்பர்கள் என்று நாம் பழகினாலும் நல்லவர்கள் நிலையில் இப்படி மாறிக்கொண்டு வருகின்றன. இதே போல கொடுமையிலிருந்து தப்ப வேண்டுமா இல்லையா? அதற்கு ஒரு சக்தி தேவை. அதைத்தான் உங்களை கேட்க வைத்து நுகரை செய்து உயிரிலே பட்டு இதே உணர்வு ஓ என்று பிரணவமாக்கி அதை இயக்கும் அணுவாக மாற்றி அணுவின் மனம் உங்க உடனாகி தீமை நிலையை உங்களுக்குள் வராது தடுக்கும் அருஞான சக்தி பதிவு செய்வதுதான் இப்போது இந்த உண்மையின் உணர்வுகள். அதனால அடுத்து சொல்லுகின்றேன். இந்த தமிழ் வேணுங்க கொஞ்சம் பேச, தமிழ் வேணாலும் பேசின பிறகு எனக்கு ஜாஸ்தி பேசினால கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிறாங்க. அவங்க அனுபவம் நாம சாதாரணமா நீங்க எடுத்தாலும் எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அத்தகைய நிலை. கொஞ்ச நேரம் அடுத்து நீங்க பேசுறீங்க. மணி என்னாக இப்ப நீங்க எத்தனை மணிக்குள்ள போகணும், எத்தனை மணிக்கு முடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் உபதேசம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்கு போகணும், குழந்தை ஆகுதும், பஸ் கிடைக்காதான்ட்டு ரெண்டும் மிக்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால உங்களுக்கு டயத்தை கேட்டுக்கிறேன். எவ்வளவு நேரம் நான் பேசலாம்? இப்ப 7 ஆகுதான் ஐயா, 7 ஆகுதான். 8 மணி முடிச்சுக்கலாமா? ஏன்னா உங்க பிரிவை வச்சுதான் பேசணும். கொஞ்சம் காத்து தொண்டை கட்டிக்கிச்சு. நீங்க ஓய்வு எடுக்கலாம் தான் நான் நம்பது. இருந்தாலும் ஓய்வுக்கு சாமி வந்திருக்காங்க போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போன் வந்து வைக்கிறது. அந்த போன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு திருப்தி படுத்திக்கிட்டோம்னா அது ஒரு திருப்தியா இருக்குங்கிறது இன்னைக்கு சொன்னது.
ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஜோலி இருக்கு, முக்கியமானவங்க வர்றாங்க, அவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்குது. அதனால இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு லீவு தானே, நீங்க தியானம் பண்றதுக்கும் கிடையாது. இப்படி வச்சுருங்க, நான் சொல்றேன்னா சரியில்லை, சரி வச்சு. அதாவது ஏற்கனவே நான் 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், இன்னொரு சூரிய குடும்பம் அழிஞ்சு அதுல இருந்து வியாழங்கோள் பெருசு வந்துகிட்டு இருக்குது. அது வர வர நமது பிரபஞ்சத்துக்குள்ள நுழைஞ்சவன அது சுக்குநூறா போகுது. அதே இது நம்ம பூமியில வந்துச்சுன்னா வியாழங்கோள் நம்ம எப்படி பெருசா இருக்குதோ அதே மாதிரி அது பெருசாகி வரப்போகும்போது நம்ம பூமி மேல விழுந்தாருனாலும் எல்லாம் போயிடும். ஏற்கனவே விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வியாழங்கோள் கரைஞ்சி வரப்படும் போது அதனுடைய சுழற்சியும் அது ஈர்க்கப்படுவது இதே வியாழங்கோழி அருகில் வரப்போகும்போது அது ஈர்த்து விடும். ஏனென்றால் அது கனமான ஒரு பெரும் சக்தியா இருப்பதனால மற்ற கோள்கள் இழுக்கும் தகுதி இல்லை. அதனால் அதனுடைய சுழற்சியும் வேகம் ஈர்க்கும் சக்தி அதிகமா இருப்பதனால் வியாழங்கோளை தான் கவர முடியும். அதில் விழுந்தால்தான் அதுல ஐசு பாறைகள் ஜாஸ்தி, அதிர்வு இருக்காது, எதனூர் சென்ற உடனே அது கரையும் சக்தியும் உண்டாகின்றது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நாம இப்போ 2000 சூரிய குடும்பத்துடன் வாழ்றோம் சொல்லியிருக்கிறேன். நமது சூரிய குடும்பம் எப்படியோ இதே போல 2000 சூரிய குடும்பங்கள் ஒண்ணு சேர்த்து வாழுதும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2000 சூரிய குடும்பங்கள்ல வளர்ந்து வர்றதுதான் தூசி மண்டலத்தை தான் நமது சூரியன் எதிலும் பிடிப்பு இல்லாத இழுத்த உடனே வால் நட்சத்திரமா தெரியுது. சூரியனுக்கு போகக்கூடிய பாதையில நமது பூமி இழுத்தால் இதனுடைய காற்று அழுத்த மண்டலத்துக்குள் பாய்ந்த உடனே நெருப்பா மாறி ஆவியாக மாறி இது எந்த பிரதேசத்தில் அது பரியுதோ இந்த பூமியில் சூரியனால் வடிகட்டி வராமல் இது நேரடியா வந்தா பிற மண்டலத்தில் அந்த விஷத்தன்மைகள் விஷக்கிருமிகள் இங்க நாம அந்த பிரதேசத்தில் பரவும். இப்படி நமது பூமியும் மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரிதான் இப்ப நம்ம பூமியில நாம் மனிதர்களால் வெளியிடக்கூடிய உணர்வுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பதிவு செய்திருக்கிறோம். செடி கொடிகள் அது வெளியிட்ட சத்த சூரியன் கவர்ந்து வச்சு பூமியில ஊனி என்றால் எந்த செடியில் விளையுதோ அந்த வித்த பூமியில் ஊனா பூமியின் தனி கொண்டு அந்த தாய் செடியின் சேர்த்து எடுத்து அது மரமா விளையுது, தன் வித்தா விளையுது. மீண்டும் இதே போல பல மரச்செடியோடு வளருது. இது இயற்கையின் நீதி. இதே போல மனிதர்களாக வந்த நாம் நம் உடலில் உள்ள தீமைகளை எத்தனையோ இருக்குது. இந்த தீமைகள் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்குது. இது இழுக்காமல் தடுக்க வேண்டும் என்றால், இது மீண்டும் இதுக்கு ஆகாரம் கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்றால் அது எப்படிங்கிற நிலையில இந்த 12 மாதங்கள்லையும் ஏகாதசி விரதம், சிவன் ராத்திரி அன்னைக்கு வெளித்தெரு, தீபாவளி அன்று நரகாசுரனை கொண்ட நாள், விஜயதசமி, நமது பூமியில் நம் உயிர் விஜயம் செய்து மனிதனான பின் 10வது நிலை. அந்த 10வது நிலையை அடைவது எப்படி என்று விதிகளை அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. நமது உடல் ஆசைக்குத்தானுங்க போய் சாமி கிட்ட போய் உயிர் உடல் பெற்ற நாள் சிவன் ராத்திரி, மனிதன் ஆகும்போது மகா சிவன் ராத்திரி. ஆகவே அது சிவராத்திரி நவராத்திரி. உடல் பெற்று இந்த உடலுக்குள் 9 கோள்களின் உணர்வுகள் முழுமை அடைகின்றது. இந்த 9 கோள்களிலும் 27 நட்சத்திரங்களும் கலவையாகி உணர்வுகள் மாறி, உணர்ச்சிகள் மாறி, ரூபங்கள் மாற்றக்கூடிய திறன்கள் ஒவ்வொரு கோள்களையும் உண்டு. எந்த நமது சாஸ்திர விதிகள் வேதங்கள் என்ற முறைகளில் எதனதன் எதிலே மோதுகின்றதோ அந்த நாதங்கள் வரும். இப்ப நாம உதாரணமாக டிவியில பாட்டு போடாச்சுன்னு ஒண்ணுமே தெரியாத பிள்ளைங்க அந்த நாதங்களான தன்னால சின்ன பிள்ளை ஆடு காதலை கேட்ட அப்புறம் தையா தக்கா நாடு
அப்ப எது இயக்குது? நாம வயசாகி போனா பாட்டை கேட்டோம்னா நம்ம அந்த தொழில் இந்த தொழில் கொஞ்சம் வெக்கமா வந்துடுது. அதனால சரியா கவனிக்க நம்ம கை கால அசைக்க முடியல. எதுவுமே பற்றில்லாத அந்த குழந்தைகள் அது பார்த்த உடனே ஆட ஆரம்பிச்சு. நாம ஆட முடியுமோ? இதுகள் எல்லாம் இந்த வேதங்கள் என்றாலே நாதங்கள். அதாவது ஒரு பொருள் பல பொருள்களை கலந்து ஒரு திடப்பொருள் ஆனால் இருக்கு. அந்த திடப்பொருளிலிருந்து வெளிப்படும் மனம் சாம இசை. அந்த திடப்பொருள் மனங்கள் இயக்கப்படும் போது அந்த இசை என்றால் அந்த அணுவின் தன்மை திடப்பொருளாகி உணர்வுக்கு தக்க பொறியின் ரூபம் இருக்கும். அதே உணர்ச்சியின் தன்மை நாம் நுகர்ந்தால் நம் அணுவின் தன்மை அது பொறியின் தன்மை மாறி நம் உடல்ல இருக்கும். இப்ப நம்ம ரத்தத்துல கண்டா வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம் என்ற நிலைகளை எடுத்தால் அதற்கு தக்க சூரியன் வரக்கூடிய இயக்க அணு எந்தெந்த குணங்களை எடுத்துக்கொள்வதோ நுகர்ந்தால் நம்ம ரத்தத்தில் அந்த இயக்க அணுவா வரது எடுத்துக்கொண்டது உயிரிழப்பட்டு மோதி அந்த உணர்ச்சி கொப்பாதான் சங்கு. அந்த உணர்ச்சிகள் சக்கரம் நம்ம இயக்குகின்றது. அதனால் நம் உயிர் சங்கு சக்கரதாரி என்று தெளிவாக கூறப்படுகின்றது. எந்த உருவம் அமைத்து அருவ நிலையின் இயக்கங்கள் நமக்குள் எப்படி இயக்குகிறது? அந்த உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகள் அந்த உணர்வு உமிழ்நீராக மாறும். இப்போ ஒருத்தன் கோபப்படுகிறான் என்ற உணர்வை வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலையில் சூரியனிலிருந்து வெளிப்படுகின்றது. என்றால் சூரியன் தான் எடுக்கக்கூடிய விஷயத்தின் தன்மை பாதரசத்தால் மோதி விஷத்தை பிரித்து விட்டு வெப்பம், காந்தம் என்ற நிலையில் உருவாக்கிய பின் கடைசி நுனியாக செல்லும் விஷத்தை இது கவர்ந்து இதோட இணைத்து வைத்துக் கொள்கிறது. அதனால் அந்த வெப்பத்தை விஷ்ணு என்றும் காந்தத்தை லட்சுமி என்றும் விஷத்தை லட்சுமணா என்று இந்த காந்தம் அந்த விஷத்தை கவர்ந்து தன்னுடன் வைத்துக் கொண்டு ராமாயணத்துல போனா அந்த அதாவது சீதா என்ற உணர்வு நாம சேர்ந்து லட்சுமி என்ற நிலையில் எந்த சுவையை கலக்கின்றது சீதா. ஆகவே இந்த விஷத்தின் தன்மை தனக்குள் லட்சுமணா இது கவர்ந்து கொண்டு சொன்னால் எந்த சுவையின் சத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டதோ அந்த சீதாவாக சீதா லட்சுமியா மாறும். அதே சமயத்தில் இந்த அணுவோடை சேர்க்கப்படும் போது பரபிரம்மம் எந்த சத்தின் தன்மை சேர்த்ததோ அது காயத்ரி. இப்ப கோபமான உணர்ச்சிகளை நாம் உற்று பார்த்தால் அதை எடுத்துக்கொண்ட அந்த அணு நாம் நுகர்ந்தான் அது சுவைதான். அந்த கார உணர்ச்சிகள் வரும்போது அது வலிமையாகி விடுகின்றது. சீதா என்றால் சந்தோஷத்தை ஊட்டுகின்றது. ஆனால் அந்த காரமான சுவை அந்த காரத்தின் உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. அதனால் அது வாலி என்று அது வலிமை மிக்கது. இது சாந்தம் என்ற நிலையில் அந்த காரம் என்ற நிலை இணைத்தால் இதனுடைய செயல்கள் அடிமைப்படுத்திவிடும், மாறிவிடும், மாற்றிவிடும் என்பதற்காக இவ்வளவு பெரிய தத்துவத்தை எளிதில் நாம் புரிந்து நம் வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்ற காவியத்தை கொடுத்துள்ளார். ஆகவே இதை நுகரப்படும் போது நம் உயிரிழப்பட்டப்ப அந்த சப்தம் வருகின்றது. உணர்ச்சிகள் அந்த சப்தமாகிறது. இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறி அந்த உணர்வுதான் சப்தம். அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்ற சக்கரம். அப்ப அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுவதுக்கும் பரவப்படும் போது நம் உடல் அணுக்கள் இந்த கார உணர்ச்சிகள் ஆனவன் என்ன செய்யுது? நம்மளுக்கு கோபம் வரும். ஒருத்தன் வேதனையான உணர்வுகளால் பேசப்படும் போது அவன் உற்று பார்த்தால் நாம் நுகர்ந்தால் இந்த வேதனையான உணர்ச்சிகள் பற்றினால் வாலி நம்ம சாந்தமான குணத்தில் அடித்து நமக்கு சிந்தனையற்ற நிலையில் அல்லது நாம சோர்ந்து விடுகின்றோம். ஒரு நோயாளி பார்த்தோம்னா நுகர்ந்தா என்ன ஆகுது? சங்கு சக்கரம் நாம் மயங்கி விடுகின்றோம். ஏன்னா நம்ம உயிரின் இயக்கங்களை தெளிவாக நாம் எப்படி இயங்குகின்றோம், எது இயக்குகின்றது, இதனால் இயங்குகின்றோம் என்பதனை நாம் அறிந்து கொள்வது ஆறாவது அறிவு கார்த்திகேயா. ஏனென்றால் வெளிச்சத்தில் நாம் பொருள் தெரிவது போல உணர்வின் இயக்கத்தை அறிந்து கொள்ளும் இந்த ஆறாவது அறிவு கொண்டு அது நாம் சீராக பயன்படுத்த தவறினால் நமது வாழ்க்கை தேய்குறைதான். எத்தனையோ கோடி உடல்கள் இன்னல் பட்டு வந்தோம் என்று நாம் மீண்டும் வேதனை கோபம் என்ற உணர்வு வந்தால் நாம் அதன் நிலைக்கு தெரியும்.
ஆகவே நாம் கோபப்பட்ட உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்ச்சிகள் நாம் சிறுகுடலிலே தாக்கப்பட்டு அந்த உணர்வு வருகின்றது. ஆனால் அந்த இயக்க அணுவாக அங்கு இருந்ததை கவர்ந்து கொண்டு உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறி அதை இயக்க அணு நாம் சிறுகுடலுக்கு வந்தது. அந்த உணர்ச்சியும் உணர்வுகளாக மாறி இதன் கலக்கின்றது. நாம் ஆகாரத்துடன் உமிழ்நீராக சேர்க்கப்படும் போது நமது சிறுகுடலின் அணுக்கள் அந்த காரத்தால் உணர்ச்சி படப்படும் போது தாங்காது விரிவடைகின்றது. மிளகாய் வாயில போட்டாலும் அலறும், அது விரிவடைகின்றது. அதே விரிவடையக்கூடிய அந்த அணுக்களுக்காக போகும்போது சரியா இயக்கினால் அந்த கார உணர்ச்சிகள் ஆகாரத்துடன் கலந்து பெருங்குடலில் இழுக்கப்படும் போது இழுத்து நசுக்கும். அப்ப இழுத்து நசுக்கப்படும் போது அந்த கார உணர்ச்சின்னா வாயை திறந்து அது பாட்டுக்கு படப்படான்னு போகும். வயிறு நிறைய சாப்பிட்டு வந்து 2 பேர் குரோதமா சண்டை போடுறது பாருங்க. ஏன்னு தெரியல, வயிற்ற வலிக்குது, வயிற்றால போகும். தப்பு பண்ணீங்களா? நாம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். இப்ப இதெல்லாம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம்னால இதெல்லாம் பதிவாக்குகிறீங்க. ஆனால் பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இதில் வந்து இந்த உணர்வு பார்த்த அந்த உணர்வு கருவழி ருக்மணி நம்ம எலும்புக்குள் வெனை என்ற வித்தாக மாற்றி, இது வித்தாக மாறிய பின்னால் அதை நுகர்ந்து உயிரிழப்பட்டு உணர்ச்சிகள். இப்ப நம்ம கண்ணில் பார்த்தோம், அன்னைக்கு பேசணும்னு பார்த்த உடனே என்ன செய்யும்? அது மாதிரி பேசணும் போறான் பாரு அப்படின்னு உணர்வு தோன்றும். இதே மாதிரி ஒரு தரம் பதிவு செய்து அவனை பார்த்தாலும் அன்னைக்கு லேசா குழம்பு வயிற்றுல குழப்ப, நான் தப்பு பண்ணல, பதிவு செய்து நிறைய. இப்படி நம் உடல்ல பலவிதமான உணர்வுகள் பதிவு செய்தது. திருப்பி நாம் யாராவது நண்பர்களை பேசணுமா, அவரை பற்றி யாராவது பேசணும்னா யோகிப்பேன் அந்த மாதிரி பேச, இந்த உணர்வு நமக்குள் வரும். அப்பவும் வரும். இப்போ சூரியனால் இன்னைக்கு விஞ்ஞான அறிவான் பலவித ஒளி அலைகளை பல ஸ்டேஷன்களில் பல நிலைகளில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. அதே அலவரிசையில் வச்சா காத்துல இருக்கிறத எழுத்து, ரேடியோ, டிவி இதெல்லாம் அங்க என்னென்ன காட்சிகள் நடக்குதோ, என்னென்ன உணர்ச்சி வந்ததோ நாம் பார்க்க முடியும். இதே போலதான் பிறருடைய சண்டை போட்டது உணர்வுகளை திடீர்னு என்னம்னா அந்த காரமான உணர்ச்சிகள் இங்க வந்தது. அப்படி பேசினான்னு கொஞ்சம் சோர்வடைஞ்சா போறோம், இந்த வேலை செய்யறதுக்கு பையன் சொன்னபடி நேரத்துல வரலன்னு கோவம். அதே சமயத்துல சாமான் வாங்கினா மறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா விட்டுட்டுமே வீட்டுக்காரர் கோல்பாரு, அந்த உணர்வு வந்து இந்த உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க பொருள் இருந்தாலும் கூட அந்த கோபமான உணர்ச்சி போய் காய்கறி எடுத்துன்னா கையில் இருக்குது. அதே சமயத்துல இன்னொன்னு என்ன செய்வீங்க, இந்த பொருள் இல்லைன்னா உடனே அந்த கார உணர்ச்சிகள் தோன்றிடும். மிளகாய் 2 போட்டுருங்க. இது பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில எல்லாரும் ஒண்ணு போல ஒரு நாளைக்கு விஷயம். அன்னன்னைக்கு வாழ்க்கையில சந்தர்ப்பம் எதை நினைவு கொள்றதோ அதற்கு தக்கதான் நாம இயக்கம். இதுக்கெல்லாம் வாழ்க்கையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் யாருமே தப்பு செய்யவில்லை. நமக்குள் பதிவின் நினைவு எது வலுவோ அதன் வழி நம்மை வாழ்க்கையை வழிநடத்தி செல்கின்றது நமது உயிர். அதனால இதெல்லாம் நீங்க ஒருத்தரும் இதெல்லாம் உங்ககிட்ட பதிவு செய்ய, இது நீங்க நினைவு எடுத்தீங்கன்னா தீமையிலிருந்து விடுபட வேண்டும். சாமி சொன்னாங்கன்னா அந்த ஒரு நட்சத்திரத்தை உணர்வு எடுக்கிறீங்க, சுத்தப்படுத்திக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கிறீங்க. திட்டவங்க என்னன்னா பொம்பளைங்க இதை பண்ணாங்கன்னா காய்கறி எடுத்துறது, பையன் மேல ஆசையா இருப்பீங்க, அவன் சரியா படிக்கலைன்னு கோபமா பேசுவான். அவன் கோபமா பேசி ஏண்டா இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி போட்டு இது பண்ணுவீங்க. கோயில போய் சாமி கும்பிட்டா போய்தான் எதை சொன்னாலும் படிக்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னா நாம கோபிக்கிறான் உணர்வு. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். நாம் எடுத்து கோப உணர்வு அதை இயக்கி அது பிரணவம் அங்க இயக்கி அவன் கோபக்காரனா மாட்டு. அவனை பார்த்தா நம்மளுக்கு கோபம், அவன் நம்மை பார்த்தா அவனுக்கு வெறும். ஏதாவது சொல்ல போனா இருப்பான். ஏன்னா ஒரு சமயம் செய்த இந்த தப்பு நம்மளை எப்படியெல்லாம் இயக்குது என்று தெரியுது. நாம சாப்பிட்ட ஆகாரத்தில் நமது உடல் நஞ்சை மலமாக மாற்றிருது. மாற்றிய உடனும் அறிவு நஞ்சென்று தெரிந்தால் நீக்கும் சந்தர்ப்பத்தை நம்ம கிடைச்சும் நீக்கவில்லை என்றால் மீண்டும் 5வது புலனறிவுக்கு போகுது. எத்தனையோ கோடி உடல்களை கடந்து பன்றியா பிறந்தது, பன்றியார்ந்து நீக்கியது. பின்னாடி நாம என்ன செய்யுது?
அதை நீக்கிறதுக்கு உண்டான உபாயத்தும் ஞானிகள் காட்டினாங்க. அது யாரும் பயன்படுத்தல. ஏன்னா இன்னைக்கு 2 வருஷம் தான் இருக்கு. யமசமா அன்னைக்கு பௌர்ணமிக்கு பேசின பேச்சுதான் நம்மளுக்கு ரொம்ப வேகமா வந்து நீங்க தடைப்படுத்தணும். ஏற்கனவே கிளின்டன் ஒரு தடவை பேசும்போது அன்னைக்கு அதுதான் பேசும். இதையும் வந்து வேகமா உடலுக்கு மீறிய உணர்ச்சிகளை 18 மணி நேரம் வேகமாகும். நைட்டு பூரா இதே உணவுல இருந்து ஓரளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். இருந்தாலும் இது நம்ப முடியாது. நம்ம நாட்டில் இல்லைனாலும் வேற நாட்டில் தோண்டி அது உருவாகும். இதே மாதிரி 2004 எங்கே யார் எங்க இருப்போம்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நான் மனிதனா இருக்கிறோம். சோத்துக்கு இல்லைன்னா பக்கத்துல பிள்ளைய அடிச்சு சாப்பிடாப்புல வந்து திடீர் போயிடும். சோத்துக்கு வேணும். இன்னைக்கு ரஷ்யாவில் நடக்குது விஞ்ஞான உலகம். எல்லா நாடுகளும் இப்ப நடக்குது. ஆப்பிரிக்கா நாடுல அதான் செய்யறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அழிச்சு கொள்றதுன்னு சர்வசாதாரண நினைச்சு நான் இதே மாதிரி அந்த நிலைகளை சேர்த்து நம்ம உடல்ல தீவிரமாக ஆகி நம்ம உடலுக்குள்ள நல்ல குணங்களை கொண்டுகிட்டு தான் இருக்குது. அங்கே அவன் கொள்றான். நீங்க கேட்கறீங்க இந்த உணர்வு வந்தவொடனே நம்ம உடல்ல தீவிரமாகி அதை கொண்டு நம்ம நல்ல புத்தி எழுந்துட்டு நம்மளுக்கு அறியாமல போகும். இதெல்லாம் யார் போக்குறது? அதற்குள்ளான சக்தியும் சந்தர்ப்பத்தையும் இப்ப ஏற்படும். உங்கள்கிட்ட பரிசீலனை நினைவுதான் உங்ககிட்ட வேணும். அதை நீங்க நினைவுக்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களை காக்கலாம். எல்லா பேரும் சொன்னா அவன் இந்த மாதிரி பேசணும் விட்டுவானா அந்த உணர்வு வரும். பேச கொதிப்படும். இப்ப டாக்டர் விட்டு காசு கொடுக்குறோம். இப்ப நம்ம செய்ய காரியம்லாம் போயிடுது. நம்ம நல்ல ஒழுக்கங்கள் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் போயிடுது. தொழில் செய்யறதில் வெறுப்பாது தொழிலும் பாழாது. எல்லா இடத்திலும் பாழாகிட்டு வேண்டும். இதே போன்ற நிலைகள்ல இருந்து நீங்க உங்களை காப்பாற்றுகிறது உங்க உயிரை கடவுளாக மதிக்கிறது. இப்ப நீங்க கேட்கும்போது உங்க உடலான ஆலயத்தை சுத்தப்படுத்துற நீ கேட்டு நுகர்ந்த உடனே இந்த தீமையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு காற்று போகிறது. தீமைகள் நகருது. இப்ப கேட்டு ரொம்ப கொஞ்சம் அமைதி கிடைக்கும். இந்த அமைதியான உணர்வு நீங்க வளர்த்துவதற்கு அடுத்தும் தியானத்தை கொள்ளும். நீங்க அதை செய்து இதை செய்து அதை மறந்துட்டோம் இதை மறந்துட்டோம் அப்படிங்கிற வகையில எதுவும் இல்லை. ஆனால் இதை நாம பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை தான் நம்ம இதை பயன்படுத்திட்டா நமது வாழ்க்கையில் இந்த உடலுக்கு பின் மனிதனான பின் 10வது நிலை அடைய வேண்டும். அதாவது ஏகாதசி விரதம் அப்படிங்கிற போது காலை எந்த தியான வழிப்படி அந்த திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பெறணும். என் உடம்பு முழுது போகணும். என் ஜீவான்மா பெறணும். ஜீவனுக்கள் பெறணும். என் பையன் அவன் நல்லவன் ஆகணும். கல்வி ஞானம் பெறணும். கருத்துடைய குடும்பத்தில் பண்பும் அன்பும் தெய்வீக அன்பும் பெற வேண்டும். கனிவு போன்ற சுயான சொல்லும் செயலும் பெற வேண்டும். இதை எடுத்து இந்த உணர்வை உங்க வளர்த்துக் கொள்ள முடியும். சாதாரண கொஞ்ச நேரம் எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா குழம்பு பலவிதமா இருக்குது. எடுத்து நீங்க எடுத்து போட்டீங்கன்னா ருசி வந்துடுது. ருசி ஆக்க முடியும். உங்களை நம்பணும். விட்டு போட்டு காரம் என்ற உணர்ச்சிக்கு அதை அடிமை ஆயிட்டீங்கன்னா அதான் ராவணன் 10வது நிலை நமக்குள் வந்த உடனே சீதாவே ராவணன் சிறைப்படித்தான். நமக்குள் சந்தோஷத்தை என்ன செய்யுது? நம்ம அந்த கோபமா உணர்ச்சிகள் அதான் தசப்பெரியது. அவன் உடனே பார்க்கணுங்க. அறிவு உணர்வு இதை கொண்டு இதை சாப்பிட்டு அப்ப நீங்க நல்ல குணத்தை காணாமலே போயிடும். இப்படிப்பட்ட நிலைகள் வரக்கூடாதுங்கிறது ராமாயணமே எழுதியிருக்கிறாங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால இதே உங்கள்கிட்ட பரிசீலெல்லாம் ரெக்கார்டு ஒரு கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அது மீண்டும் தட்டின உடனே என்ன செய்யறது இயங்குது. அதே மாதிரி நீங்க வாத்தியார்கிட்ட படிக்கிறீங்க. எதை படிக்கிறீங்களோ சரியா ஒழுங்கா படிச்சுக்கிறீங்க. திருப்பி எண்ணும் போது அது வருது. படிக்கும் போதே அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு உங்களுக்கு ஞாபகம் வராது. சரியா கரெக்ட் பார்க்க இந்த உணர்வுகள் தான் எல்லாமே. அதனால இப்போ உங்க பதிவு இது உங்ககிட்ட பதிவு செய்யறதுதான் பேசுறேன். எடுக்கிறதும் வளர்றதும் வளர்வதும் தீமை நீக்குவதும் உங்ககிட்ட தான். ஏன்னா நீங்க எதை எண்றீங்களோ அந்த உயிர் அதைத்தான் உருவாக்கும். நீங்க எதை எண்றீங்களோ அந்த கண் வழி பதிவாக்குறீங்க. அது என்ன ஒண்ணு உடனே கண் என்ன செய்யும்? காத்தலுக்கு இருக்கும். உங்க ஆன்மாவை மாற்றும், சுவாசிக்கும். இந்த உணர்வு உடலுக்குள்ளே செல்லும். ஆக இந்த உணர்வு உமிழ்ச்சியினாக அந்த சக்தி வாய்ந்த நிலையில் வரப்படும் போது தங்கத்தில் கிரகத்தை ஊற்றினா என்ன பண்ணும்? அதில் உள்ள செம்பும் பித்தளையும் ஆவியா மாற்றும். இதே மாதிரி உங்க வாழ்க்கையில முந்தி செய்திருந்தாலும் சரி, இப்போதைக்கு நாம தீமை என்ற நிலை இருந்தாலும் அந்த தீமை என்ற உணர்வு நம்ம இருக்கு. சிறுகுடல் போகும்போது அந்த துணை நட்சத்திரத்தின் பேர் வைக்கிறோம். அப்படின்னு அது போனோன்னு இதையும் சேர்த்து விட்டோம்னா இதனுடைய வீரியத்தை தனித்து நல்ல அணுக்களாக இயக்கி நமக்குள் சுத்தமான ரத்தத்தை உருவாக்கும் சக்தி போன்றோம். அது இல்லாதபடி இது சேர்ந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட தான் போகும். டாக்டர்கிட்ட போகும்போது என்ன செய்யறாங்க?
கடும் விஷமான நிலைகள் எடுத்தாச்சுன்னா வேதனை என்ற உணர்வு எடுத்தாச்சு. இந்த விஷத்தை சாப்பிடக்கூடிய அணுக்கள் விஷத்தை எல்லாம் நல்ல அணுக்கள் போடல விஷத்தை சாப்பிட கேன்சர்.